ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போற ட்ராமாவோட பேரு ட்ரீமிங் ஆஃப் அ ஃப்ரிக்கிங் ஃபேரி டேல். இது இப்போ 2024ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் ட்ராமா தான். இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் என்னன்னா, கோடீஸ்வரனா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அவனுக்கு பொறுப்பா உட்காந்து ஒர்க் பண்றது அப்படின்ற விஷயமே பிடிக்கவே பிடிக்காது. கம்பெனில போர் அடிச்சா பபுள் சூதி விளையாடிட்டு இருக்கிறது, கம்பெனி லாஸ்ல போகும்போது கூட அவனுடைய ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி அதிகமா தர்றது, இதுதான் நம்ம ஹீரோட கேரக்டர். ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே அவனுக்கு ஆப்போசிட். அவங்களுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறது அவங்களுடைய சொந்த அம்மாவும் இல்ல, அது மட்டும் இல்லாம அவங்க கூடவே 2 சிஸ்டர்ஸும் இருக்காங்க. ஹீரோயினோட லைஃப் அப்படியே கிட்டத்தட்ட சிண்ட்ரெல்லாவோட கதை தான். நம்ம லைஃப் எப்பதான் சேஞ்ச் ஆகும்னு அவங்க என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஆப்போசிட்டா இருக்க இவங்க 2 பேரும் இவங்களோட லைஃப்ல எப்படிதான் மீட் பண்றாங்க, இதுக்கப்புறம் நடக்க போற காமெடியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த டிராமால பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க. சோ இப்போ நம்ம டைரக்டா அந்த டிராமாக்குள்ள போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்களோட பேரு ரிம்மு. எடுத்ததுமே ஏதோ ஒரு இடத்துக்கு ரொம்ப பதட்டமா ஓடி போறாங்க. எங்கன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான். ரிம்மோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ரிம் நேரா அவர்கிட்ட போய் ஆறுதலா ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா அவரே பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அப்பா, நீங்க மட்டும் என்ன தனியா விட்டுட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், நானே உங்களை சாகடிச்சிருவேன் அப்படின்னு. நீ அப்படிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதன்னு அவரும் அட்வைஸ் பண்ணிட்டு ரிம்ம கிட்ட வர சொல்றாரு. ரிம் கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்றாரு. ஆனா அது என்னன்னு தெரியல, சொன்ன கொஞ்ச நேரத்தில் இறந்தும் போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே அவருடைய ஃபியூனரல் தான் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம ரிம்மோட லைஃப் எப்படி போயிட்டு இருந்ததுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் அவங்க அப்பாவோட சப்போர்ட் அவங்க லைஃப்ல இருந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் அவங்களோட லைஃப்ல அவங்க நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண போறாங்க. ரிம்மோட அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்காங்க. இவங்க 3 பேருக்குமே நம்ம ரிம்ம பிடிக்காது. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லாம் நம்ம ரிம் யோசிச்சு பாக்குறாங்க. ரிம்மோட அப்பா 2வது ஒரு மேரேஜ் பண்ணார்ல, அவங்கள பார்த்ததுமே அவருக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு. 2 பேருமே அப்படி லவ் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரிம்மு வேற வழியே இல்லாம அவங்க கூட தான் ஒண்ணா இருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபியூனரல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் ஒரு மாதிரி சோகமா அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ரிம் மட்டும் எந்த ஒரு எமோஷனையும் காட்டல. அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அவங்களுடைய சிஸ்டரும் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க மட்டும் என் மார்னிங்ல இருந்து சாப்பிடாம இருக்கீங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது எங்களுக்கும் சோகமா தான் இருக்கு. ஆனா ரிம்ம பாருங்க, அவ பாட்டுக்கு அசால்ட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது நம்ம ரிம்க்கும் புரியுது, இவங்க 3 பேருமே எப்பவுமே ஒன்னாதான் இருக்காங்க, நம்மள மட்டும் தான் அவங்களுடைய ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ இங்க இருந்து வெளியே போய் நம்ம லைஃப் நம்மளே பாத்துக்க வேண்டியதுதான் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிம்மா அவங்க அப்பாவோட ரூமுக்கு தான் போறாங்க. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொன்னார்ல, இந்த ரூம்ல இருக்க செகண்ட் ராவை செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காரு, ஏதோ முக்கியமா எழுதி வச்சிருக்காரு. அப்படி என்ன இருக்க போகுதுன்னு இவங்களும் பதட்டமா ஓடி போய் பார்த்தா சங்னம் ஹெவன் சொல்லி ஒரு பெரிய கம்பெனி, அந்த இடத்துல அப்ளை பண்றதுக்கான ஜாப் அப்ளிகேஷன் மாதிரி ஒன்னு இருக்கு. அந்த பேப்பரோட பேக் சைட்ல ரிமோட அப்பா சில விஷயங்களை எழுதியிருக்காரு. அதை அவங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் உன் லைஃப்ல உனக்குன்னு சொல்லணும்னு நினைச்சது ஒரே ஒரு அட்வைஸ் தான், லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும்லாம் நினைக்காத. உனக்கு திடீர்னு ஷார்ட் கட் ஏதாவது கிடைச்சா அது கண்டிப்பா யூஸ் பண்ணு. அதனாலதான் நான் இந்த கம்பெனில ஜாப்க்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணும்போது எப்படியாவது ஒரு ரிச்சான பையனை தேடி கண்டுபிடிச்சு உன்னோட லைஃப்ல எப்படியாவது செட்டில் ஆகிடு. இப்படி ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த லெட்டரை படிச்சதும் நம்ம ரிம்முக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம ரிம் இந்த வீட்டை விட்டு தனியா போகணும்னு நினைச்சா அட்லீஸ்ட் அவங்களோட அப்பா அவங்களுக்காக பணம் இடம்னு ஏதாவது தந்திருந்தா அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த ஐடியா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு சொல்லி அவங்களே குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நமக்கு இந்த ட்ராமாவோட ஹீரோ தான் காட்டுறாங்க. இந்த சங்னம் ஹெவன் ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதோட ஓனரே அவன் தான். அங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாரும் எப்படி ஒர்க் பண்றாங்க, அது எதை பத்தி அவனுக்கு ஐடியா இல்ல. கையில ஒரு ரோஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப கேஷுவலா உட்காந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவனுடைய செக்ரட்டரி ஹாங் வேகமா ஓடி வந்து அவங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றான். இந்த மாசம் நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்ல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு, அது என்னன்னா நமக்கு லாஸ் ஆகிருக்கு -200% சொல்றான். நம்ம மோனுக்கு இதை பத்திலாம் கவலையே இல்ல. இப்படி ஒரு நியூஸை கேட்டதுக்கு அப்புறமும் கூட அவன் சைலண்டா தான் உட்காந்துருக்கான். ஆக்சுவலா இவ்வளவு பெரிய கம்பெனியோட ஓனர் அவர் எப்படி ஆகியிருக்காருன்னா எல்லாம் இவனோட ஃபேமிலி வழியா வந்ததுதான். இவனோட ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரிச். இவன் 8th ஜெனரேஷன். இந்த ப்ராஃபிட் வர்றது லாஸ் ஆகுறது இதை பத்திலாம் அவன் கணக்கு பண்றதே இல்ல. அவனோட விருப்பம் என்னன்னா எப்பவுமே அவனோட லைஃப்ல அவன் ஹார்ட் சொல்ற விஷயங்களை அவன் கேட்டு நடந்துக்கணும். இவனோட கம்பெனில இருக்க இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். மோன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறத பார்த்துட்டு அவனுடைய செக்ரட்டரி கூட அவனுக்கு அட்வைஸ் பண்றான். நம்ம கம்பெனி கூட பார்ட்னர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய கம்பெனி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், இந்த இடத்துல எல்லாரும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம மோன் என்ன பண்றான், அவன் கையில ஒரு கொடை வச்சிருக்கான். அது பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கு. இதுகிட்ட கேட்டு சொல்றேன்னு அது மேல கை வச்சு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு இந்த ஐடியாவே பிடிக்கல, புதுசா நான் எதுக்காக நம்ம கம்பெனில நிறைய பேரை ஜாயின் பண்ண சொல்லணும், இதுக்கு பதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுடைய சேலரியில 10% அவங்களுக்கு அதிகமா தரேன். எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷமா ஃபன்னாவும் இருக்கணும். இவர் ரொம்ப வியர்டான பாஸ் தான் சொல்லி செக்ரட்டரியும் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ரிம்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட் சியோஜன் அப்படின்ற ஒரு பொண்ணு கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. அந்த லெட்டர்ல என்னுடைய அப்பா எதுவுமே எழுதாம இருந்திருந்தா கூட நான் டென்ஷன் ஆகிருக்க மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண என் லைஃப்ல என்னால முன்னேறவே முடியாதுன்னு ஒரு எழுதி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் சியோஜனும், சரி நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத, இப்ப கூட ரீசெண்டா சங்னம் ஹெவன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி ரொம்ப ரிச்சான ஒரு பர்சனை தான் மேரேஜ் பண்ணாங்க. அதனால அடுத்து யாரோட லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்றது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்படி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம ரிம்மு நைட்டு வந்து அவங்களோட ரூம்ல தூங்கும் போது அவங்களுக்கு ஒரு ட்ரீம் வருது. அதுவும் எப்படி அவங்களை இரிட்டேட் பண்ற
கொண்டுருவேன்ற மாதிரி ஒரு ட்ரீம். ஆப்போசிட்ல அவங்களுடைய அப்பா தான் வந்திருக்காரு. நான் அவங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கேன், அங்கேயும் கத்திட்டு இருக்காங்க. உங்களோட பொண்ணுனா நான் கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்து இப்படி தேவையில்லாம ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காங்க. பதிலுக்கு அவரும், இங்க பாரு ரிம், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் லைஃப்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்கணும்ன்றத நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு அங்க இருக்கிற ஒரு பம்கினை எட்டி உதைக்கிறாரு. அதுல இருக்கிற கொடி எல்லாமே நம்ம ரிம் அப்படியே அசைய முடியாத மாதிரி லாக் பண்ணிடுது. இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்படி எல்லாம் நடக்குதுன்றது அவங்களுக்கும் புரியல. தூக்கம் கலைஞ்சு அப்படியே எழுந்திருக்கும் போது தான் தெரியுது, அவங்களோட பெட்ஷீட்ல தான் அவங்க ரோல் ஆகி மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் அசைய முடியாம இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ரிம் அவங்களுக்கு வந்திருக்கிற இந்த வித்தியாசமான கனவை தான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்கு, இப்படி ஒரு ட்ரீம் உங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப்ல நீங்க ரொம்ப சீக்கிரமே ரிச் ஆக போறீங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட்லாம் நடக்க போகுதுன்னு போட்டிருக்கு. அவங்க லைஃப்ல நடக்க போகுதோ இல்லையோ, இதெல்லாம் படிக்கும் போதே நம்ம ரிம்முக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல உங்களோட ஃப்ரெண்ட் சிவஜன் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அவளும் அந்த சங்னம் ஹெவன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதே இடத்துல தான் இன்னைக்கு அவளுக்கு மேரேஜ், நம்ம 2 பேருமே கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்றாங்க. கட் பண்ண இப்ப நம்ம ரிம் அந்த இடத்துக்கு தான் ரீச் ஆகிருக்காங்க. அவங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அந்த இடத்தையே பாக்குறாங்க போல இருக்கு. உள்ள மேரேஜ்க்கான திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் 3 இருக்கான். உள்ளே நம்ம மழை பெய்யற மாதிரி கையில ஒரு கொடையை வச்சு சுத்திட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஒரு ஒர்க்கர் கூட அவங்ககிட்ட வந்து கேட்கறான், பாஸ் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இங்கே எதுக்காக கொடையோட அலைஞ்சிட்டு இருக்கீங்க? பதிலுக்கு அவனும், ஏன் இங்க பிரச்சனை வராதுன்னு நீ நினைக்கிற, இங்க மேரேஜ் தானே நடக்க போகுது அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள உட்கார்ந்து இருக்க பிரைடை மீட் பண்றதுக்காக ஒருத்தவன் போறான், கையில அதுவும் பொக்கே எடுத்துக்கிட்டு. நம்ம 3 அவனை பார்த்ததும் எனக்கு என்னமோ லைட்டா மேல டவுட் இருக்கு. ஆல்ரெடி இங்க ஏகப்பட்ட ஃபிளவர்ஸ் பொக்கே எல்லாம் இருக்கு, திரும்ப அதையும் எடுத்துட்டு வந்து தரான். இவன் கெஸ் பண்ணதும் கரெக்ட் தான். அந்த பர்சன் நேரம் அந்த பிரைடு கிட்ட போறான். அவனை பார்த்ததுமே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா வந்திருக்கிறது அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. நீ எப்படி இன்னும் ஈஸியா மறந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நம்ம 3 அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதுவும் கையில அந்த ஆயுதம் அவனுடைய கொடையோட. ஆக்சுவலா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேலதான் தப்பு, அவன் தான் அந்த பொண்ணை சரியா ட்ரீட் பண்ணிருக்க மாட்டான். அவன் பண்ண பிரச்சனையால தான் கடைசியில அந்த பொண்ணு அவனை விட்டே பிரிஞ்சிருப்பாங்க. தப்ப தட்டி கேட்கலான்னு வந்திருக்க நம்ம 3 அடிக்க ட்ரை பண்ண அவன் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை எல்லாரும் முன்னாடி ஈஸியா சமாளிச்சிடறான். பிரைடோ அங்க இருக்கிற மொத்த கோவர்க்கர்ஸும் நம்ம 3 பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. பிரைடா அவங்களுடைய அப்பா தான் எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் நடந்து வர்றதை பார்க்கும்போதே நம்ம ரிம்முக்கு அவங்களுடைய அப்பா ஞாபகம் தான் வருது. எல்லா பிரைடோ அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போறதுக்கு முன்னாடி ஏன் அவங்களுடைய அப்பா கூட ஒண்ணா நடந்து வராங்கன்னு சொல்லி கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. பதிலுக்கு சிவஜனும், இங்க பாரு இது ஒரு வெட்டிங், நம்ம நாட்டுல நடக்கிற கல்ச்சர் ரொம்ப வருஷமா இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரோட லைஃப்ல 2 ரவுண்ட் மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நடக்கிற எந்த விஷயமும் நம்ம கையில இருக்காது. நம்ம அப்பா அம்மா, நம்ம எப்படிப்பட்ட ஃபேமிலியில பிறக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு வளர்ற லைஃப், இது எல்லாமே. 2வது ரவுண்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம முடிவு எடுத்து பண்ற சில விஷயம். லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதா இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம 3 கிட்ட அவனுடைய செக்ரட்டரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க ஒரு அழகான பொண்ணை பார்க்க சொல்றான். அந்த பொண்ணு எக்ஸ்பிரஷன்லாம் தராங்க, இருந்தாலும் நம்ம 3 அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம அவனோட கண்ணுக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு மார்பிள் கல்லு மாதிரி தான் தெரியுது. அப்படியே அடுத்தடுத்து அங்க இருக்கிற நிறைய பேரை பாக்குறேன், எல்லாருமே அவனுடைய கண்ணுக்கு கல்லு மாதிரி தான் தெரியுறாங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கிறத நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த அழகுக்கு என்ன வேல்யூ அப்படின்றத அவன் நினைச்சு பாக்குறான். இன்னொரு பக்கம் நம்ம ரிம்மா அப்படியே சோகமா உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு கேக் தேடி வருது. அதுவும் பம்கினோட ஷேப்ல. அதை பார்த்துதான் அவங்களுக்கு அவங்க அப்பா ஞாபகம் தான் வருது. இன்னைக்கு நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு கையில ஒரு கத்தி எடுத்து அந்த கேக் வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதும் எல்லாரும் எப்போ இங்க இருந்து போயிட்டாங்க. கடைசியா இங்க இருந்து போறதே நம்ம ரிம் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு சிவஜன் தான். அதே வழியில தான் நம்ம 3 அந்த கொடையை கையில வச்சுட்டு அதை கிளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அதுக்குன்னு காஸ்ட்லியான கர்ச்சீஃப் ஒன்று வச்சிருக்கான் போல இருக்கு. அதை பார்த்து தான் திடீர்னு பறந்து போயிடுச்சு. சரி இது போனா என்ன, இன்னொன்னு புதுசா வாங்கிடலாம்னு சொல்லி அந்த விஷயத்தை அசல்ல எடுத்துக்கிறான். அந்த கர்ச்சீஃப் நேரா பறந்து போய் நம்ம ரிம்மோட ஃபேஸ்ல தான் படுது. அதை அவங்க எடுத்து பார்த்ததுமே, என்ன இவ்வளோ காஸ்ட்லியான கர்ச்சீஃபா, அதுவும் நம்மள தேடி நேரடியா பறந்து வந்திருக்கு, என்னோட லக்கியான டேஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்கு, இனிமே இந்த கர்ச்சீஃப் நான் தான் வச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. எப்பவும் போல வீட்டுக்கு போன நம்ம ரிம்முக்கு அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். அவங்க பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஞாபகமா அவங்க கையில ஒரு ரிங் இருக்கு, அதையும் எடுத்து காட்டி, உன்னோட அப்பா என்ன எந்த அளவுக்கு ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு பாரு, இதோட விலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், இதை எப்படி அவர் வாங்கினாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதை வாங்குற அளவுக்குலாம் அவர்கிட்ட பணம் ப்ராப்பர்ட்டிலாம் எதுவுமே இல்லை. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ரிம்மா அவங்களுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அங்க ஃபியூனல்ல நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வந்து அவங்களை மீட் பண்ணி பேசியிருப்பாரு. உன்னோட அப்பா உயிரோட இருக்கும்போது என்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை கடனா கேட்டு வாங்கியிருந்தாரு. சரி எவ்வளவுதான் வாங்கியிருக்காருன்னு பார்த்தா அது $20,000 வருது. இதை கேட்டதும் நம்ம ரிம்முக்கு அவங்களுடைய அப்பா மேல பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் அந்த பர்சன் கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு சீக்கிரம் திரும்ப தந்துடுறேன்னு சொல்றாங்க. கட் பண்ண இப்ப பிரச்சனைல தான் காட்டுறாங்க. நம்ம ரிம்மோட அப்பா அவருடைய ஃபேமிலிக்காக பண்ணிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். எங்க பார்த்தாலே உங்களுக்காக கடன் வாங்கி எல்லாத்தையுமே செலவு பண்ணது மட்டும்தான். அவர் பண்ண அந்த எல்லா வேலையால இவங்க கிட்ட இருக்க அந்த வீடு கூட இப்ப இனிமே இவங்களது இல்ல, வேற ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கிறாங்களா. கடுப்புல ரிம்மோட சிஸ்டர் அவங்களுடைய அப்பாவை அந்த கத்திட்டு இருக்காங்க. எங்களுக்காக நீங்க ஒன்னையுமே சரியா பண்ணதில்ல, கடைசியில எங்களை இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டி விட்டு போயிட்டீங்க, இப்ப மட்டும் நீங்க என்னோட கையில மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க தரையில விழுந்து அழுதுட்டு
அழுதுகிட்டு இருக்காங்க, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ரிம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது பல வருஷமா அவங்க வரைஞ்சு வச்சிருந்த டிராயிங்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்குது. அதை தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்களோட உருவத்தை தான் அவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த ஃபிளாஷ்பேக் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம ரிம் இப்ப பார்ட் டைமா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு அவங்களுடைய அம்மாவை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டே ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒர்க் பண்ணி நம்ம ரிம் அதுல வர்ற பணத்தை வச்சு ஏதாவது டிராயிங் அகாடமியில ஜாயின் பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க. கொஞ்சம் மாசம் இங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் டீட்டெயில் போய் கேட்கும்போது தான் உங்களுக்கு விஷயமே தெரியுது. அதுக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ரிம் எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த பணம்லாம் பத்தாது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிம் இந்த டிராயிங் அகாடமி போகணுன்ற விஷயத்தையே யோசிக்காம விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸால கண்டிப்பா அந்த விஷயத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. இப்போ பிரசன்ட்ல நம்ம ரிம் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சு ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அவங்களுடைய சிஸ்டர் அவங்களுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேக்குறாங்க. ரிம்மோட அப்பா இப்படி எல்லா இடத்துலயுமே கடன் வாங்கி சில வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காருல்ல, இதெல்லாம் ரிம்மே ஹேண்டில் பண்ணா என்ன? உடனே அவங்களும் இல்ல, அவரை பத்தி தப்பா நினைக்காத, இந்த வீட்டை யூஸ் பண்ணி உன்னோட ஆண்ட், அதாவது என்னோட சிஸ்டருக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்படி அவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம ரிம் அவங்க கையில வச்சிருந்த அந்த டிராயிங் புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போட்டுறாங்க. பரவாயில்ல, என்னுடைய அப்பா தேவைப்படும் போது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆனா என்னோட லைஃப்ல இங்க நான் தான் யூஸ்லெஸ்ஸா இருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்ன்றதுல எனக்கு தான் ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரம் நமக்கு 3 தான் காட்டுறாங்க. ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி பபுள்ஸ் விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். அதுவும் இவன் பபுள்ஸ் விட்டு தரையெல்லாம் கரையாகிட்டா செக்ரட்டரி தான் அது எல்லாத்தையுமே கிளீன் பண்றது. செக்ரட்டரிக்கும் கடுப்பாகுது. பாஸ், உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலன்னு என்ன இப்படியா வச்சு விளையாடிட்டு இருப்பீங்க? இப்படி பபுள்ஸ் விட்டு என்ன வேலை வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க பேசாம ஸ்மோக் பண்ணிட்டு கூட போயிடலாம் அப்படின்னு. எனக்கு ஸ்மோக் பண்றதெல்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நானே கொஞ்சம் சோகத்துல இருக்கேன். இப்போ ரீசெண்டா என்னோட எம்ப்ளாயி ஒருத்தவங்களுக்கு இந்த இடத்துல மேரேஜ் ஆச்சுல்ல, இப்படியே எல்லாருக்கும் மேரேஜ் ஆகி எல்லாரும் அவங்களோட லைஃப் பார்த்துட்டு போயிட்டா என் லைஃப்ல எனக்கு நம்பிக்கையான ஒர்க்கர்ஸ்னு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா என்னோட லைஃப்ல பெரிய கஷ்டத்தையே ஃபேஸ் பண்ணதில்லை. ஆனா நம்ம ரிம்மு கஷ்டத்தை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வேற ஒரு வீட்டுக்கு தான் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. அது ரொம்ப சின்னதா வேற இருக்கு. அதுவும் நம்ம ரிம் அவங்களுடைய சிஸ்டர் கூட தான் தங்கி ஆகணும். அவங்க வேற அதுக்கு இதுக்குன்னு ரூல்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. நான் தான் ஏஜ்ல உன்னை விட பெரிய பொண்ணு, அதனால நான் தான் பெட்ல தூங்குவேன், நீ தரையில படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ரிம்முக்கு டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் இவங்களுடைய அம்மா ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அவங்க டான்சர் போல இருக்கு. பிரெக்னெண்டா இருந்தும் கூட இப்ப பெல்லி டான்ஸர் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க கன்சீவா இருக்கிறதுனால அவங்களோட ஹெல்த் வேற சரியில்லை. அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப கூட அவங்களை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நம்ம ரிம் தான் ஃபர்ஸ்ட் போய் அவங்களை செக் பண்றாங்க, என்னாச்சு அவங்களுக்குன்னு. டாக்டரும் பதிலுக்கு உங்களுடைய அம்மாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த மாதிரி அவங்க அடிக்கடி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்க கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்கணும். எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லி முடிச்சுட்டு டாக்டர் அங்க இருந்து போனதும் ரிம் கிட்ட அவங்களுடைய அம்மா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஏஜ்ல அவங்க பிரெக்னென்ட் ஆகி இருக்கவே கூடாது, இப்ப இப்படி நடந்ததுனால இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிம்மும் பதிலுக்கு அவங்க கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ட்ரீம்ல நான் அவரை பார்த்தேன். என்கிட்ட பேசிட்டு கடைசியா எனக்காக ஒரு பம்கின் கூட தந்தாரு. இந்த ட்ரீமை பத்தி கேள்விப்பட்டது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரிம் ஹக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ட்ரீம் உனக்கு வந்திருக்குன்னா உன்னோட லைஃப்ல நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, எல்லாமே சரியாகிடும்னு சொல்றாங்க. இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது கூட நம்ம ரிம்மு காதுல வாங்கல. அவங்க ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கோம். அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு கெஸ்ட் வேற வர போறாங்க. இதே கண்டிஷன்ல நம்ம இதுக்கப்புறமும் இருந்தா ஒரு குடிசை வீட்டுல தான் இருப்போம். ரிம்மோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பாத்துக்கிறதும் அவங்க தான். குழந்தைக்காக அவங்க வச்சிருக்கிற இந்த ஃபுட் பவுடர் எல்லாத்தையுமே இந்த சிஸ்டர் வேற திருடி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எப்படியாவது மாத்தி ஆகணும்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட ஜாப் சம்பந்தப்பட்டு தான் தேடிட்டு இருக்காங்க நெட்ல. ஒரு நல்ல ஜாப் எனக்கு கிடைக்கணும்னு பார்த்தா கூட என்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லி அப்படியே பக்கத்துல பார்க்கும்போது தான் அங்க இருக்கிற ஒரு பொம்மை அவங்களுடைய கண்ணில் படுது. ஆக்சுவலா சின்ன வயசுல நம்ம ரிம்முக்கு இந்த பொம்மையை அவங்களுடைய அப்பா தான் தந்திருப்பாரு. அவங்களுடைய அப்பா கூட சின்ன வயசுல அவங்க வெளியே போய் இருக்கும்போது கிளா மிஷின்ல இருந்து அந்த பொம்மையை எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அது எடுக்கவே முடிஞ்சிருக்காது. அதனால அப்செட் ஆகி நம்ம ரிம் அங்க இருந்து நடந்து போகவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல அவங்களுடைய அப்பா அவங்களுக்காக அந்த பொம்மையை வின் பண்ணி எடுத்துட்டு வந்து தந்திருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இவ்வளவு ஈஸியா நீ உன்னோட லைஃப்ல விட்டு கொடுத்துட கூடாது. இந்த கேம் மாதிரி தான் நம்ம லைஃபும். பாதிலே விட்டுட்டு போகாம நீ கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணா உனக்கு பிடிச்சது கண்டிப்பா நடக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரிம் கடைசி ஒரு முடிவு எடுத்துறாங்க. அவங்களுடைய அப்பா அவங்களுக்கு தந்திருந்த அந்த ஐடியா படியே சங்னம் ஹெவன்ல போய் நம்ம ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது? இந்த இடத்துக்கு நான் போனதுக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல என்னதான் சேஞ்ச் நடக்குதுன்னு பார்க்கலாம். கரெக்டா பிளான் பண்ணி 30 நாளைக்கு அப்புறம் அந்த கம்பெனில போய் இன்டர்வியூ தரதுக்கு செட் பண்ணிருக்காங்க. இன்டர்வியூக்கு போட்டு போறதுக்கு கூட அவங்க கிட்ட புதுசா எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்ல. ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு ட்ரெஸ் இருந்தது. ஆனா இப்போ அது கொஞ்சம் டைட்டா இருக்கு. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. தினமும் பார்க்க போய் எல்லாரும் எப்படி அங்க ஒர்க் அவுட்லாம் பண்றாங்கன்றத பார்த்துட்டு இவங்களும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் எப்படியோ ஃபாலோ பண்ணி 30 நாளைக்கு அப்புறம் நல்ல சேஞ்சும் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் டைட்டா இருந்திருக்கும்ல, இப்போ அது உங்களுக்கு ஃபிட்டா இருக்கு. ஆனா இதை நினைச்சு அவங்க ஒரு நிமிஷம் கூட சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள புது பிரச்சனை. ரொம்ப குஷியில அவங்க இருக்கும்போது அந்த ட்ரெஸ் டைட் ஆகி கிழிஞ்சிருது. பிளான் பண்ணி என்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆனா அது கடைசியில ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சா. ரிம்முக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, இத்தனை நாள் இவங்க சாப்பாடுலாம் கூட கணக்கு பண்ணி தான் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய சிஸ்டர் வேணும்னே அவங்க முன்னாடி வந்து உட்காந்து பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு இப்ப சாப்பிட வேற இடமே கிடைக்கலையா, நீ வேற எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே? இப்படி நம்ம ரிம்மு என்னதான் கத்தினாலும் உங்களுடைய சிஸ்டர் கேட்கற மாதிரி இல்ல. நம்ம ரிம்மு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நைட் உங்களுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருது. அவங்களால சுத்தமா முடியல. சத்தம் போடாம அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நேரா ஃப்ரிட்ஜுக்கு வந்திருக்காங்க. ஆனா நல்லா தூங்கிட்டு இருக்க உங்களுடைய சிஸ்டருக்கு கிச்சன்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுருது.
வருது. அவங்க எழுந்து வந்து பார்க்கும்போது நம்ம ரிம் உட்காந்து எல்லாத்தையுமே வேகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு பார்த்தா அப்படிலாம் எதுவும் நடக்கல. 2 சிஸ்டர்ஸுமே ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கு தான் நம்ம ரிம் இன்டர்வியூ தரதுக்கான அந்த நாள். பக்காவா அங்க போறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. இங்க இருந்து வெளியே போகும்போது 2வது சிஸ்டரோட ஹீல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு அதை தான் எடுத்து மாட்டிட்டு போறாங்க. அப்படியே இங்க இருந்து அவங்க நடந்து போகும்போது அவங்களோட லைஃப் நினைச்சா உங்களுக்கு சிண்ட்ரெல்லாவோட ஞாபகம் தான் வருது. இன்னொரு பக்கம் நமக்கு ஆஃபீஸ்ல இருக்க 3 தான் காட்டுறாங்க. இன்டர்வியூ யார் யாரெல்லாம் எடுக்க போறாங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். அப்போ அங்க செக்ரட்டரிக்கு அவனுக்கு நடுவில் ஒரு பெரிய கான்வர்சேஷனே போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு இல்ல, அவங்க பல வருஷமா இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ட்ரூ லவ் அவங்களுக்கு கிடைச்சிட்டதுனால தான் இவ்வளவு பெரிய வேலை கூட அவங்க அசால்ட்டா வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம 3 என்ன சொல்றாங்க, கண்டிப்பா அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல. ஆல்ரெடி அவங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துமே சரியா பிளான் பண்ணிருப்பாங்க. ஒருத்தவங்களை நம்ம ட்ரூ லவ் பண்ணிட்டா இவ்வளவு பெரிய வேலையை கூட லைஃப்ல வேணான்னு சொல்லிட்டு போவோமா? இதெல்லாம் ஜஸ்ட் பிரெயினோட விளையாட்டு தான் அவன் சொல்றான். செக்ரட்டரி பதிலுக்கு அப்படிலாம் இல்ல பாஸ், இதெல்லாம் ஹார்ட் ஃபீலிங் சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு ஒரு பர்சனை ரொம்ப பிடிச்சிருந்தா தான் அவங்களுக்காக நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு தோணும். நாளைக்கு நீங்க கூட உங்களோட லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணலாம். நாளைக்கு உங்களுக்கும் குழந்தைங்களாம் இருப்பாங்க. உடனே நம்ம 3 எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு இப்பவே நிறைய குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு போட்டோ எடுத்து காட்டுறான். ஆக்சுவலா கஷ்டப்படுற சில குழந்தைங்களுக்கும் ஸ்பான்சர் எல்லாம் பண்றான் போல இருக்கு. அதை பத்தி அப்படியே ஒரு கெத்தா பேச ஆரம்பிக்கும் போது செக்ரட்டரியும் இது உண்மையான காரணம் கிடையாது, நீங்க அந்த குழந்தைங்களுக்கு உங்களுடைய ஹார்ட்ல இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல. எப்படி ஸ்பான்சர் எல்லாம் பண்ண டாக்ஸ் கட்டுறது கம்மியாகும், அதுக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. செக்ரட்டரி உண்மையதான் சொல்றாரு. நம்ம 3 இந்த காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரிம் இந்த இடத்துக்கு இன்டர்வியூ தர்றதுக்காக வந்திருக்காங்க. படிக்கட்டுல அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க காலில் போட்டிருக்க அந்த ஹீல்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு அதே பார்த்துக்கிட்டு வரும்போது டக்குன்னு காலை தூக்கும் போது அது பறந்து போய் கீழே விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்காக அவங்க அப்படி கீழே இறங்கி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம 3 அந்த ஹீல்ஸ் கையில வச்சு நின்றுட்டு இருக்கான். கையில ஹீல்ஸோட அவனை பார்த்ததும் நம்ம ரிம்முக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிண்ட்ரெல்லாக்கு ஒரு பிரின்ஸ் கிடைச்ச மாதிரி அவங்க லைஃப்ல என்னமோ ஒரு பிரின்ஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.